என் செல்ல குழந்தையே, இன்று இரவுக்குள் என்னைக் கண்டால் சந்தோஷமாக இந்த வாக்கினை என் பிள்ளை நீ கேள். ஏனென்றால் மிகப்பெரிய நல்ல செய்தி ஒன்று நாளைய விடியலில் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நீ நல்ல செய்தியை பெற வேண்டும் என்றால் மனமகிழ்ச்சியோடு என் வாக்கினை கேட்க வேண்டும். என் குழந்தையே, நீ என்ன சொல்ல வருகிறாய் என்பது உன் தாயானவள் எனக்கு புரிகின்றது. அம்மா, அத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற என்னை நீ சட்டென்று மனமகிழ்ச்சியோடு இரு என்று சொன்னால் என்னால் எப்படி சிரிக்க முடியும்? அந்த பாக்கியம் எனக்கு இருந்திருந்தால்தான் நான் என்றோ சந்தோஷமாக இருந்திருப்பேனே. அது இல்லாமல் தானே நான் உன்னையே கதி என்று சரணடைந்து கிடக்கிறேன் என்று என் பிள்ளை நீ சொல்வது எனக்கு புரியாமல் இல்லை. என் தங்கமே, இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்து பல நாட்களாயிற்று. நான் உன் வாழ்க்கைக்கானதை தேடி தேடி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லா விதமான பிரச்சனைகளும் எல்லா விதமான துன்பங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருந்து எப்பொழுதும் கஷ்டங்களை கொடுக்கிறதே என்று சொல்லி வருந்தாமல் என்னதான் நம் தாயானவள் நமக்கு சொல்ல வருகின்றாள் என்பதனை சற்று செவி கொடுத்து நீ கேட்பாயானால் சர்வ நிச்சயமாக நீ தேடிய விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்துவிடும். நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையில் அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கண்டு மனம் வெதும்பி நின்றது எல்லாம் போதும். இனிமேல் எந்த ஒரு பிரச்சனைகளும் உனக்கு தொடர்ச்சியாக இருக்க போவதில்லை. ஏறக்குறைய நீயே உன்னுடைய மனநிலையில் பல மாற்றங்களை கொண்டு வர தொடங்கிவிட்டாய். என்னதான் நம் வாழ்க்கையில் நடக்கிறது என்று யோசிக்க தொடங்கிவிட்டாய். உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நல்ல மாற்றங்கள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க தொடங்கிவிட்டது என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, கண்ணீருக்கும் கவலைக்கும் இங்கு வேலை இல்லாத ஒரு நிலையை நீ உருவாக்க வேண்டும். நீ இதை செய்ய வேண்டும் என்றுதானே எல்லோரும் ஆசைப்படுகின்றார்கள். நீ கண்ணீர் விட்டு கதறி அழ வேண்டும் என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கும் பொழுது அதற்கு ஒரு நாளும் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விடாதே. இவர்கள் எண்ணிய விஷயங்கள், இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் என்று எதையுமே இந்த வாழ்க்கையில் நீ நடத்த விட்டு விடாதே. உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ உணர வேண்டும். யாரால் உனக்கு நன்மை நடந்தது, யாரெல்லாம் உன் கஷ்டங்களை பார்த்து கைகொட்டி சிரித்தார்கள் என்பதனை நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்திருக்க வேண்டும். சட்டென்று நல்லபடியாக உன்னிடத்தில் பேசியவுடன் அவர்கள் உனக்கு செய்த துரோகங்களை எல்லாம் மறந்துவிடக்கூடாது. இங்கிருக்கின்றவர்களுக்கு மானம் ரோஷம் என்பது எல்லாம் ஒரு சில மணித்துளிகள் மட்டும்தான். மீண்டும் அதனையே அவர்கள் செய்ய தொடங்குகிறார்கள். என் பிள்ளையே, இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பிரச்சனைகளும் இந்த வேதனைகளும் இன்றோடு ஒளியட்டும். இந்த வராகி நிலைத்து நிற்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக மாறட்டும். என்றுமே நான் இருந்து உன் வெற்றியை உறுதி செய்கின்றேன். என்றுமே நான் இருந்து உன் சந்தோஷத்தை உனக்கே உனக்கானதாக ஒப்படைப்பேன். இன்று நடக்கவில்லை, நாளை நடக்கவில்லை என்பதற்காக வராகி இல்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா? அது ஒரு காலமும் உன்னால் முடியாத காரியம் அல்லவா? அதனால் என் பிள்ளையே, நடக்கின்ற விஷயங்கள் அத்தனைக்கும் சரியான தேவைகளை நீ தேடத் தொடங்குவாயானால் உனக்கு நடக்கின்ற எல்லா நன்மைகளும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வந்து
நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் புரிந்து கொள்வாய். இந்த வராகியானவள் நல்ல நேரத்தில் உன்னை சந்திக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீ உன் மனதில் வைத்திருக்கின்ற குழப்பங்களையும் நான் அறிவேன். குழப்பமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுதுதான் என் பிள்ளை மனதிற்குள் தேவையில்லாத விஷயங்களோடு நீ வாழத் தொடங்குகிறாய். இந்த குழப்பங்கள் உனக்குள் இருந்து தீர வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திப்பது எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும். என்ன நடந்தாலும் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவேன் என்று நீ துணிய வேண்டும். என் பிள்ளையே, இரவில் நீ யோசிக்கின்ற விஷயம் விடியலில் உனக்கு தெளிவை கொடுக்க வேண்டுமே தவிர, இரவில் நீ யோசிக்கின்ற விஷயம் விடியலில் மேலும் உன்னை குழப்பி விட்டு விடக்கூடாது. மேலும் உனக்கு அதிகமான குழப்பத்தை தந்துவிடக்கூடாது. இந்த நேரம், இந்த வாழ்க்கை நமக்கானது என்பதனை உணர்ந்த பிறகுதானே நீ உறங்கச் செல்ல வேண்டும். எல்லாவற்றையும் தூக்கி சுமந்து ஒரு சேர மனதிற்குள் போட்டு உன்னை குழப்பிக்கொண்டு தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ செய்து விடாதே. என்றும் நான் இருந்து உன்னை கவனித்து கொண்டிருக்கிறேன் என்பது நினைவில் இருக்கட்டும். நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயத்திலுமே தெய்வம் அதனை சரி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த அம்மாவிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காகவாவது நீ எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்ய தொடங்க வேண்டும் அல்லவா? இதிலேயே விட்டுவிட்டேன், நான் அடுத்த முறை பார்த்து கொள்கிறேன், இன்று என்னால் முடியவில்லை, நாளை பார்த்து கொள்கிறேன் என்று ஒவ்வொரு நாளையும் கடந்து சென்று கொண்டிருக்காதே. எல்லா நாளிலும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உன்னால் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இந்த நொடி விட்டால் ஒரு நாளும் மீண்டும் கிடைக்காத ஒரு விஷயம். நாம் வாழ்க்கையில் எதை தொலைத்தாலும் எதை இழந்தாலும் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு பொழுதும் நீ இழந்த நேரத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்ததுதான் வருமே தவிர முடிந்தது ஒரு நாளும் கிடைக்காது. அதனால் என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுத்திருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சரியான புரிதலோடு நீ ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு. எப்பொழுதும் உன் மனது யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே நல்லது நடக்கும், நல்ல விஷயங்கள் வரும், நிச்சயமாக முடியும், எல்லாமே நமக்கானதாக இருக்கும் என்று நேர்மறையான எண்ணங்களை கொண்டு இருக்க வேண்டும். எதிர்மறையான எண்ணங்கள் உனக்குள் உருவாகும் பொழுதுதானே இந்த வாழ்க்கையை பற்றிய அத்தனை பிரச்சனைகளும் உனக்கு உருவாகின்றது. நேர்மறையான விஷயங்கள் என்றுமே உனக்கு நன்மைகளைத்தான் தரும். அதனால் நல்லதை நினைத்து நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொள். நிச்சயமாக நல்லது மட்டும்தான் உனக்கு நடக்கும். நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது என்று நீ எண்ணிக்கொள். யார் உனக்கு அதனை உறுதிப்படுத்த வேண்டும்? யார் உனக்கு அதை எடுத்துச் சொல்ல வேண்டும்? யாரையும் எதற்கும் துணையாக தேடாதே. இங்கு நல்ல துணை என்று யாரும் இல்லை. தானாக வருகின்றவர்கள் வரட்டும். நீயாக தேடிச் சென்று யாரையும் இந்த வாழ்க்கையில் வலுக்கட்டாயமாக உனக்கென நிறுத்தி வைக்காதே. என்றென்றும் நீ எதிர்பார்க்கின்ற இந்த சூழ்நிலைகள் அத்தனையுமே உனக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு, நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று மட்டும் எண்ணிக்கொள். அம்மா தருவதை நிறுத்த மாட்டேன். நீ என்னை விட்டாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பது உனக்கு எப்பொழுதும் மனதில் நிற்கட்டும். என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை மட்டும் ஒரு நாளும் மறந்து விடாதே. வராகியின் பிள்ளையான உனக்கு கஷ்டங்கள் வரும், ஆனால் அது நிலைக்காது. உன்னுடைய சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.